கம்ஃபர்டபுள்? தமிழ். ஓகே, ஃபைன். தமிழ்லயே போய்க்கலாம். என் பேர் தமிழரசு. ஓகே. ஆ ம். நான் டோட்டலி எனக்கு வந்து 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. ம். ஓகே. என்னோட பார்ட் டைமா நான் வந்து ரூட் சோர்ஸ்ல வந்து ட்ரெய்னரா இருக்கேன். டேட்டா அனலிஸ்ட் ட்ரெய்னரா இருக்கேன். சரி, உங்கள பத்தி சொல்லுங்க. உங்க எஜுகேஷன் பேக்ரவுண்டு, ஸோ அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ம். என் பேர் காவ்யா. நான் வந்து காலேஜ் படிச்சது வந்து சேதம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ராமநாதபுரம். சேலம். கோர்ஸ் ஆமா சேதமா. ஓகே. கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஐடி முடிச்சு 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. 2 இயர்ஸ் எந்த பாஸ்டர் பேட்ச் நீங்க? 2023. 23. ஓகே, குட். ஓகே. ம். 2 அதுக்கப்புறம் இயர்ஸ் ஒர்க் பண்றீங்களா? இல்ல. ஓகே. அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கோர்ஸ் பண்ணலான்னு எதனா ரெஃபர் பண்ணாங்களா? இல்ல நீங்களே எங்கனா பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணீங்களா? ரெக்கமெண்ட் பண்ணாங்க தெரிஞ்சவங்க. ஓகே. ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க. ஆமா. ஓகே, ஃபைன். என் ஸ்க்ரீன் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. அது தெரியுதா உங்களுக்கு காவ்யா? சரி. ஓகே, காவ்யா. ஓகே. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் பொதுவா சொல்றேன். ஸோ வாட் இஸ் டேட்டா அனாலிசிஸ்? ஸோ டேட்டா அனாலிசிஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மார்க்கெட் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நான் புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து சால்ட்டு இல்லன்னா ஒரு சாக்லேட் வந்து நான் வந்து நியூவா புதுசா ஒரு சாக்லேட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேலுக்கு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து மந்த்லி எனக்கு எவ்வளோ சேல் ஆகுது? இயர்லி எவ்வளோ சேல் ஆகுது? டே டு டே எவ்வளோ சேல் ஆகுது? அதோட காஸ்ட் எவ்வளோ? நான் எவ்வளோ ப்ராஃபிட்னா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறேன்? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்றது தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோட டே டு டே ஒர்க். இது நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டேன். இதே நீங்க வந்து ஒரு கம்பெனி கார்ப்பரேட்ல போகும்போது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீங்க Hyundai எடுத்துக்கங்க. Hyundai வந்து கார்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ அவங்களோட கார் புரொடக்ஷன் ஒரு நாள் எவ்வளோ கார்ஸ் சேல் ஆகுது? மந்த்லி எவ்வளோ கார் சேல் பண்றோம்? அதுல இம்போர்ட், டொமஸ்டிக் எவ்வளோ சேல் பண்றோம்? நான் ஒரு கார் வந்து ம் ஆ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 லேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுவேன். நான் விக்கிறது வந்து 10 லேக்ஸ் விப்பேன். ஸோ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்றது வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட ஒர்க். கம்பெனியோட ப்ராஃபிட், குரோத் இதெல்லாம் வந்து யாரு வந்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட வேலை. ஓகேவா? டேட்டா அனலிஸ்ட் தான் என்டையர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட கம்பெனி வந்து அ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு? எவ்வளோ நம்மளோட ப்ராடக்ட் சேல் ஆகுது? இப்போ நான் ஒரு டேட்டா கேட்குறாங்க. எவ்வளோ இப்போ Amazon எடுத்துக்கங்க. Amazonல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அ ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆகும்னா, அ ம் எ அ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. Amazonல வாங்குறீங்க. இந்த Amazonல பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அது வந்து இன்னும் அட்வர்டைஸ்மென்ட் அதிகமா பண்ணுவாங்க. அத பார்த்தா 5 ஸ்டார் ரேட்டிங் குடுப்பாங்க, 3 ஸ்டார் ரேட்டிங் குடுப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி கமெண்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணி சொல்றாங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட் தான். எந்த டைம்ல எந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் டேட்டாவ எடுத்து அதுக்கப்புறம் சேல் டேட்டா எடுத்துட்டு எந்த கஸ்டமர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அவங்க ஏஜ் என்ன, ஏஜ் வச்சு பிரிச்சு, ஓ 30லேருந்து 40 ஏஜுக்குள்ள இருக்கவங்க இந்த ப்ராடக்ட் வந்து லைக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் டேட்டா அனலிஸ்ட்டோட ஒர்க். டே டு டே ஒர்க். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பீஸா எடுத்துக்கங்க. பீஸா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைம்ல ஓடாது. மார்னிங் ஓடாது. ஈவினிங் மட்டும் சேல் ஆகும். கரெக்ட்டா? ஸோ அந்த சேல் ஆகும்போது, எந்த டைம்லருந்து அது வந்து 6 டூ 7 தான் பீக் டைமு. பீஸாலாம் எடுத்தீங்கன்னா. ஏன்னா டைம்ல சாட் எல்லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல தான் சேல் ஆகும். அப்ப எந்த டியூரேஷன் வரையும் நம்ம சேல் அதிகமா இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? நம்மளோட
ஃபுட்டுன்றது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், சேல் எப்படி இது பண்ணலாம், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி எக்ஸஸா எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் த அனலைசிஸ். ஒரு டேட்டாவ அனலைஸ் பண்ணா தான் இத சொல்ல முடியும். அதுதான் ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோட ரோல். ஸோ இதுதான் மேஜர் ரோல். ஸோ இதுக்கு டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான டூல்ஸா நம்ம யூஸ் பண்ண போறது SQL. SQL அப்படின்னுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இருக்கிறதுலயே ஒரு ஈஸியான லேர்ன் பண்ற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, SQL தான். ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிற மாரி தான் இருக்கும். இப்போ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் கேட்கிறேன்ல, அது ஒரு இங்கிலீஷ்ல எழுதுறேன். ஒரு வேர்டிங்ஸ், ஒரு லாங்குவேஜ், லெட்டர்ஸ் எழுதுறேன். அதே மாரி லெட்டர்ஸ் தான் வந்து SQLலயும் நீங்க எழுதுவீங்க. இது வந்து பெரிய வந்து இன்க்ளூடு, இன்க்ளூடு, ஹைஃபன்னு, இந்த மாரிலாம் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி, லூப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி, இத மாரிலாம் எதுவுமே இருக்காது அதுல. ஓகேவா? நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதுற மாரி தான் இருக்கும். அதுதான் வந்து இது வந்து ஈஸி லாங்குவேஜ். எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க ஒரு மெக்கானிக்கல் எடுத்துக்கங்க, நான் ஐடி பெர்சன்ஸு, நான் கோடிங் பெர்சன்ஸ்லாம் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறது SQL. இந்த SQL வச்சு தான் நம்ம டேட்டா வந்து டேட்டாபேஸ்ல எடுப்போம். டேட்டாபேஸ் ஓகேவா? ஏன்னா, நீங்க ஒரு Amazonல இல்ல வேற ஏதோ Flipkartலயோ, இல்ல நீங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ Domino's போறீங்க. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டேபிள் இருக்கும். ஐ மீன் ஒரு ஆப் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு எத்தன பேருக்கு வேணும்? 3 பீஸா அத ஆர்டர் பண்ணுவீங்க. பெப்சி வேணுமா? பெப்சி 1 இந்த மாரி நீங்க வந்து அது வந்து ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல போய் நீங்க 1, 2, 3 காலம் குடுத்துட்டு ஆட் பண்ணிட்டே வருவீங்க. கடைசியா வந்து பிளேஸ்ட் ஆர்டர் குடுப்பீங்க. அந்த ஆர்டர்லாம் எங்க போய் சேவ் ஆகும்னா, இந்த மாரி SQLன்ற ஒரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும் அந்த டேட்டாலாம். ஸோ அங்கருந்து தான் நம்ம டேட்டாவ எடுப்போம். அதுக்காக தான் இந்த SQL அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஈஸியா படிக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் மாரி தான் இருக்கும். ஓகே. அதுக்கு தான் இந்த SQL அப்படின்னு ஓகே சார். ஓகேவா? பவர் ம். பிஐன்னு பவர் பிஐன்னா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ப வந்து இதுக்கு வரைக்கும் முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா, எக்ஸெல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ எக்ஸெல் ம். அளவுக்கு எந்த ஒரு டூலும் அடிச்சுக்க முடியாது. இன்னிய வரைக்கும் எக்ஸெல் யூஸ் பண்றோம். எக்ஸலோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த பவர் பிஐ. இந்த பவர் பிஐல நம்ம என்ன பண்ணுவோம்னா, சார்ட் மேக் பண்ணுவோம். நான் கீழ ஒரு சார்ட் வச்சிருக்கேன் தெரியுதா? தெரியும் சார். இந்த சார்ட் இந்த மாரி சார்ட்ல எங்க மேக் பண்ணுவோம்னா, இந்த மாரி பவர் பிஐல தான் மேக் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஓகே. இந்த மாரி பவர் பிஐல தான் நம்ம சார்ட்ட மேக் பண்ணுவோம். சார்ட்ட மேக் பண்ணிட்டு, அவனுக்கு வந்து கிராஃப காமிக்குவோம். எவ்வளோ சேல் இருக்கு, இந்த மந்த் எவ்வளோ சேல் இருக்கு, அந்த மாரி ஃபோர்காஸ்ட் காமிக்கலாம் பவர் பிஐ தான். ஸோ இத தான் டேட்டா கிளீன் பண்றது. டேட்டா கிளீன்னா எதுவும் கிடையாது. பிளாங்க்ஸ ரிமூவ் பண்ணுவோம். டேட்டா இல்லாத காலம் வந்து நல் வேல்யூவா இருக்கும். அந்த நல்ல வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ மாரி கிராஃப பில்ட் பண்ணிட்டு, நம்போ பிரசன்டேஷன் வியூக்கு அத கொண்டு வருவோம். அவ்வளோதான். அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸெல் யூஸ் பண்ணாம பவர் பிஐ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க காலத்துல. சில கம்பெனிஸ்ல வந்து எக்ஸெலும் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்க அட்வான்ஸ்ட் வெர்ஷன்ஸ்ல நீங்க டேட்டா அனலிஸ்ட்டா போகும்போது பவர் பிஐ தான் நீங்க மோஸ்ட்டா யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இத தான் வந்து நம்ம பிரசன்டேஷன் வியூ நல்லா கிடைக்கும். ஒரு சார்ட் போடுறீங்க, ஒரு பார் சார்ட் போடுறீங்க, அ ஒரு வாட்டர்ஃபால் டிராயிங் போடுறீங்கன்னா, இதுதான் வந்து ஈஸியா இருக்கும். பவர் பிஐ தான் நம்ம விஷுவலைசேஷனாவும் இது நல்ல ஒரு பிரசன்டேஷன் வியூவா இருக்கும். அதனால பவர் பிஐக்கு நான் மோஸ்ட்டா யூஸ் பண்றோம். இது லாங்குவேஜே கிடையாது. ஜஸ்ட் நாம இந்த எக்ஸெல் காட்டுறோம்ல, எக்ஸெல் மாரி தான் இருக்கும். இப்ப மேல இருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஹோம், இன்சர்ட் இந்த மாரி ஆப்ஷன்ஸா இருக்கும். ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான். ஸோ இதுவும் ப்ரோகிராம் கோடிங் கிடையாது. ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் ஆப்ஷன். ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் இருக்கு. அது ரொம்ப ஈஸி தான். அத நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் பைத்தான். பைத்தான்ல நம்ம வந்து டெவலப்பிங் பைத்தான் ஒண்ணு தனியா இருக்கு. அத நம்ம படிக்க போறது கிடையாது. ஏன்னா, பைத்தான்ல டெவலப்பர் நம்ம படிக்க போறது அது செப்பரேட். நம்ம படிக்க போறது டேட்டா அனலிஸ்ட்க்கு என்ன பைத்தான்ல தேவையோ அது மட்டும் தான் படிக்க போறோம். ஓகேவா? டேட்டா கிளீனிங், சார்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து இதுல படிப்போம். பைத்தான்ல படிப்போம். அதுவும் ஈஸி தான். பெரிய கோடிங்ஸ்ல ஒரு 5 பிளாக், ஒரு 6 பிளாக் எழுதுற மாரி தான் இருக்கும். ஸோ அதுல கோடிங் கிடையாது. டேட்டா அனலிஸ்ட்க்கு என்ன தேவையோ அத தான் பைத்தான்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கிடையாது பைத்தான். ஓகேவா? டேட்டா அனலிஸ்ட்க்கு பைத்தான் இம்பார்ட்டன்ட்னா ரொம்ப இம்பார்ட் கிடையாது. ஒரு 100 அவுட் ஆஃப் ஒரு 5 டூ 10% மட்டும் தான் உங்களுக்கு பைத்தான் யூஸ் ஆகும். ஓகேவா? மிச்ச 95% வந்து இந்த SQL, பவர் பிஐ அண்ட் எக்ஸெல். இதுல தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த வொர்க்கு இருக்கும். டேட்டா அனலிஸ்ட்க்கு.
பைத்தான் வந்து சில கம்பெனிஸ்ல பைத்தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க பைத்தான்லயும் சில கஸ்டமர்ஸ் வந்து அ அ கேட்பாங்க. எனக்கு இதுல டேட்டாவை பைத்தான்ல குடுங்க. அவங்க பைத்தான்ல வந்து வேற வேற டிஃபரண்ட் டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல கனெக்ட் பண்ண பைத்தான்ல ஈஸியா இருக்கணும்ல, பைத்தான்ல கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல பைத்தான் யூஸ் பண்ணுவோம். பட் எல்லா கம்பெனியும் பைத்தான் கேட்காது. பட் பைத்தான் வந்து பேசிக் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டேட்டா அனலிஸ்ட்க்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்க படிச்சா போதும். டெவலப்பிங்க்கு எதுவும் தேவையில்ல. ஓகே. நார்மல் எக்ஸெல். எக்ஸெல்ல நம்ம VLOOKUP, பிவோட் இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் இதுல பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் இந்த 4ம் படிச்சா நம்ம ஒரு டேட்டா அனலிஸ்ட்க்கான ரெடி ஆயிடுவோம். ஓகே. ஸோ இது 4 தான் டேட்டா ஓகே. அனலிஸ்ட்க்கு தேவையான டூல்ஸ். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் SQL, பவர் BI அண்ட் எக்ஸெல். பைத்தான் வந்து ஒரு 5 to 10% நீங்க தெரிஞ்சா போதும். யூ ஆர் குட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஓகே. இது டெக்னிக்கல் சைடுல நம்ப டெவலப் பண்ண வேண்டிய ஒர்க். அண்ட் தென் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை என்னன்னா, ஒரு டேட்டாவ ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நான் வந்து ஒரு சேல்ஸ் வந்து நான் காமிக்க போறேன். நாளைக்கு வந்து நான் வந்து சேல்ஸ்ல வந்து எனக்கு வந்து அ இந்த மந்த் இவ்வளோ சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மந்தோட வந்து சார்ட் நெக்ஸ்ட் மந்த் சேல் வந்து எனக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சார்ட் நம்ம காமிக்க போறோம்னா, ஸோ நம்ம டேட்டா ரெடி பண்ணிடுவோம். அத பிரசன்டேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து ரொம்ப ஒரு பிரெஞ்ச், இங்கிலீஷ் பேசுற அளவுக்குலாம் வேணாம். நார்மலா இந்தியாவுல நார்மலா நீங்க ஸ்கூல், காலேஜஸ் பேசுற இங்கிலீஷ கொஞ்சம் டெவலப் பண்ணி பேச தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு அனலிஸ்ட்டா போகும்போது, நீங்க நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். நெறைய கஸ்டமர்ஸ பார்க்குற மாரி இருக்கும். கஸ்டமர்ஸ நீங்க டைரக்ட்டா ரிலேட் பண்ண மாட்டீங்க. உங்க டிஎல்ஸு, உங்க ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தமிழ்ல பேச மாட்டாங்க. கரெக்ட்டா? நீங்க ஒரு அனலிஸ்ட்டா போகும்போது, நீங்க ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறீங்க. இல்ல ஒரு மெயில்ல வந்து டிராஃப்ட் பண்ணி அனுப்ப போறீங்க அப்டின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். அது நீங்க பேச பேச தான் வரும். ஆனா டே டு டே நீங்க அத வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கங்க. ஓகே. ஓ தென் ஓகே. கிரிட்டிக்கல் திங்கிங்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து திங்கிங் நாலேட்ஜ் அதிகமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் ஒரு டேட்டாவ உங்ககிட்ட வந்து டம்ப் டேட்டா குடுத்துருவாங்க. அது எப்படின்னா, அ ஒரு டேட்டா எப்படி இருக்குன்னா, அதுல காலம்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் இருக்கும். நெறைய பிளாங்க்ஸ் இருக்கும். ஸோ இத அனலைஸ் பண்ணி சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு டம்ப் எடுத்து குடுத்துருவாங்க. டம்ப்னா ஒரு டேட்டா. ஸோ அத எப்படி அலைன் பண்ணலாம் அந்த டேட்டாவ? எந்தெந்த இம்பார்ட்டன்ட் காலம்ஸ வைக்கணும்? எந்தெந்த காலம்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும்? ஸோ எந்த காலம டிராஃப்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அ எந்த வேல்யூ காலம் எங்க போடணும்? ப்ராடக்ட்டோட காலம் எங்க போடணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டெக்னிக்கல் திங்கிங் நாலேட்ஜ் வரணும். அது நீங்க போக போக தான் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது நீங்க டேட்டாவ அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ தான், அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே. அண்ட் தென் டொமைன் நாலேட்ஜ். ஸோ டேட்டா இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த டொமைன் நாலேட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் டொமைன் நாலேட்ஜ் நம்ம இருக்கிறது ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதோட ஒர்க்கோட நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? டேட்டா அனலிஸ்ட்டோட நேச்சர் ஆஃப் ஒர்க் நமக்கு தெரியும். என்ன பண்ண போறோம்? டேட்டா நமக்கு டேட்டா வருது. அது எப்படி கிளீன் அப் பண்ண போறோம். ஸோ எப்படி விசுவலைசேஷன் பண்ண போறோம். இது டேட்டா அனலிஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட்ன்னு ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் டேட்டா அனலிஸ்ட்லேருந்து தான் நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் போக முடியும். அதுக்கப்புறம் தான் பிக் டேட்டா போகும். பிக் டேட்டான்றது லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஆஃப் டேட்டா ஹேண்டில் பண்றவன். அவன் தான் பிக் டேட்டான்னுவாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் இவங்கலாம் வந்து அந்த ரேஞ்ச் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இருக்கிறது வந்து டேட்டா அனலிஸ்ட். ஓகே. அண்ட் தென் இந்த ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் தான் ஒரு டேட்டா அனலிஸ்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட்டா பண்ற ஒர்க். டேட்டா ரிக்வயர்மென்ட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அது டேட்டா வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ண போறோம், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்மளோட அ கஸ்டமர் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாவ கலெக்ஷன் பண்ணணும். அந்த டேட்டாவ ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ப்ராசஸிங்னா இப்ப ஒரு பவர் BIல கொண்டு வந்து ப்ராசஸிங் பண்றது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து கிளீன் பண்றது. ஓகே. டேட்டா கிளீனிங்னா பிளாங்க்ஸு, நல்ஸு அதெல்லாம் ரிமூவ் பண்றது தான் டேட்டா கிளீனிங் ஒர்க்கு. அதுக்கப்புறம் டேட்டாவ அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது. ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணா அ எவ்வளோ சேலு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, எந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட்டு எதனால லாஸ் ஆச்சு, அதோட டிஃபெக்ட் என்ன கண்டுபிடிக்க தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. ஸோ இன் டெப்த்தா போய் பார்க்கறது. அதான் டேட்டா அனலிஸ்ட். அண்ட் தென் கம்யூனிகேஷன் நாலேட்ஜ். ஸோ கம்யூனிகேஷன் நாலேட்ஜ் வந்து
நான் சொன்ன மாரி பேசிக் கம்யூனிகேஷன் நாலேட்ஜ் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, அத கரெக்ட்டா வந்து அப்ரோச் பண்ற அந்த ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? அதே மாரி ஒரு டேட்டா அனலிஸ்ட் பேசம்போது, டேட்டா வச்சு நம்மகிட்ட ஒரு டேட்டா ரெக்கார்டோட தான் பேசணும். சும்மா வாயில போய் பேசினா எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ டேட்டா வச்சு தான் இன்னைக்கு இருக்க வேர்ல்ட்ல டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து பேசும். ஓகேவா? எந்த டேட்டா இல்லாம நான் வாயில சொல்லிட்டு போறதெல்லாம் என்னைக்குமே வந்து அத எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ, அ இதோட கரியர் பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஐடி கம்பெனிஸ் எந்த ஒரு ஐடி அ எ எல்லா இந்த ஐடி கம்பெனி இருப்பாங்க. எந்த ஐடி கம்பெனி போனாலும் டேட்டா அனலிஸ்ட்டோட வொர்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே வேக்கன்சி இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஐடி கம்பெனி தான் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரா எடுத்துக்கணும். இப்போ வந்து டிமார்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிமார்ட். கேள்விப்பட்டேன். ஓகே. டிமார்ட்ல டேட்டா அனலிஸ்ட்க்கு வந்து அவ்ளோ ஜாப்ஸ் இருக்கு. ஒரு சேலரி வந்து பெர் மந்த் 1,00,000 2,00,000 குடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட்டோட வேக்கன்சி வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு. ஜாப் கரியர் வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு டேட்டா இருக்கு. ஓகேவா? ஒரு மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வரைக்கும் டேட்டாவோட வொர்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ டிசிஎஸ், விப்ரோ, அசோக் லைலேண்ட், டாடா, பென்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மளிகை கடையிலேருந்து வருது. ஓகேவா? மளிகை கடையிலேருந்து இப்போ ஷாப்பிங் மால் எல்லாமே கடை ஷாப்பு தான். ஸோ அதுவரைக்கும் டேட்டா ஒர்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ கரியர் பாத்துக்கு வந்து நீங்க எப்போ இது வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. ஸோ அவ்வளோ வேக்கன்சி இருக்கு டேட்டாக்கு. ஓகே. ஓகே சார். ம். இப்போ உங்களுக்கு எதனா இதுல கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? சரி என்ன பண்ண போறோம்? எப்படி படிக்க போறோம்? என்னன்னு எதனா டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்னதுல என்ன உங்களுக்கு கிளாரிட்டி இருக்க வேணுமா? ஓகே சார். எது கிளாரிட்டியாவே நான் இருக்கு. சொல்றேன். சும்மா ஃபீல் ஃப்ரீ டூ டெல். நோ இஷ்யூ. நீங்க எது இருந்தாலும் சொல்லுங்க. என்ன டவுட் டூல்ஸ் ரிலேட்டட் இல்ல இது டேட்டாஸ் இப்போ வந்து சொன்னல எஸ்கியூஎல், பவர் பிஐ, பைத்தான். ஸோ எஸ்கியூஎல் 1 மந்த் ட்ரெய்னிங் அண்ட் பவர் பிஐ 1 மந்த் போகும். அண்ட் தென் பைத்தான். ஸோ டோட்டல் 90 டேஸ் டியூரேஷன். 3 மாசம் ஆகும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகறதுக்கு. அண்ட் தென் ஒவ்வொரு வீக்கும் நான் வந்து டாஸ்க் குடுப்போம். அன்னன்னைக்கு நடத்துறத வச்சு 1 வீக் நான் டாஸ்க் குடுப்பேன். ஸோ டே டு டே அந்த டாஸ்க் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் தென் எஸ்கியூஎல் முடிஞ்சது எஸ்கியூஎல் ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு குடுப்பேன். அசைன் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுமாரி பவர் பிஐ முடிஞ்சோனே, பவர் பிஐக்கு ஒரு டாஸ்க் வைப்பேன். டாஸ்க் மீன்ஸ் தெரியும்ல, கொஷின்ஸ். சரி. குடுத்துட்டு, அத நீங்க வந்து அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். அதேமாரி பைத்தானுக்கு இருக்கும். அண்ட் தென் ஓவரால் ப்ராஜெக்ட் ஒண்ணு குடுப்பேன். ஓவரால் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம், உங்களுக்கு வந்து ஜாப் ஐ திங்க் அவரு சொல்லுவாரு ஜாப் பத்திலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வந்து உங்களுக்கு மாக் இன்டர்வியூ எடுப்போம். ஓகே. எப்படி இன்டர்வியூல ஓகே. எப்படி நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெய்னிங் குடுப்போம். அண்ட் தென் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன இன்டர்வியூல வந்து ரேண்டமா கேட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஓகே. முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் டியூரேஷன். ஓகே. அண்ட் தென் வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்க ஜாயின் பண்ணா எந்த டைமிங் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க? இந்த டைம் வந்து 4 to 5 ஈவினிங். ஓகே. நீங்க வொர்க் பண்றீங்களா? வீட்ல இருக்கீங்களா இப்போ? ஒர்க் பண்றேன். ஓ! ஓகே. சென்னையா? ராம்நாத். ஓ! அங்க வொர்க் பண்ட்ருக்கீங்களா? ஓகே, ம். ஃபைன். ஓகே. அப்ப நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஆமா சார். ஓகே. 4 டூ 5யா? ஓகே, ம். ஃபைன். இல்ல நைட்டு 8:00 அந்த டைம்ல ஆ நீங்க ஃப்ரீயா ஓகே சார். ஓகே. லேப்டாப் இருக்கா உங்ககிட்ட? லேப்டாப் மஸ்ட். இருக்கு. வச்சிருக்கேன். ஓகே, ஃபைன். வேற என்ன டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு கொஞ்சம் கிளியரா தான் சார் இருக்கேன்.
இந்த ஓகே. இதுல. ஓகே. என்ன என்ன ஒர்க் பண்றீங்க? நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன ஆஃபீஸ்ல? டீச்சராக போய்கிட்டு இருக்கேன். ஓ! சும்மா டீச்சர் ஒர்க் பண்றீங்க. டெம்பரரியா போய்கிட்டு டீச்சிங் பண்ணிக்கிறேன். ஒரு டெம்பரரியா போய்கிட்டு இருக்கேன். ஓகே. ஃபைன். ஹோண்டா ஷோரூம்ல ஒர்க் பண்ணேன். இப்போ 2 இயர்ஸ் வந்து டைமிங்னால போறதில்ல. அங்க ம். ரிலீவ் ஆயிட்டேன். அதான் இங்க சும்மா இதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஓகே மேடம். ஓகே ஃபைன். ஓகே. உங்க டவுட் எதுவும் இல்ல. ஓகே தானே? கிளாரிட்டியா தானே ஓகே இருக்கு? சார். ஓகே. கிளாரிட்டியா தான். ஓகே. ஸ்ரீகாந்த். சொல்லுங்க ப்ரோ. ஆ இது முடிஞ்சிருச்சு. இன்ட்ரோடக்ஷன்ஸு. ஓகே. நீங்க எதனா சொல்லணும்னா ஓகே சொல்லுங்க. ஃபைன். இல்ல இவங்க காவியா நீங்க இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இப்போ காவியாக்கு எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரோ இவங்க? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் நம்மளுக்கு போயிட்டு இருக்குல்ல. 8:00 அதான் உங்க 8:00 கிளாஸ் உங்களுக்கு 8:00 கிளாஸ் ஓகேவா? ஓகே சார். சரி ஓகே. சரி ஓகே. சரி ஓகே ஸ்ரீகாந்த் நம்ம பேசுவோம். ஏன்னா உங்களுக்கு 5 டேஸ் கிளாஸ் ஆல்ரெடி போயிருச்சு. 5 டேஸ் கிளாஸ் ம் முடிச்சிட்டோம்ல. ம் அவங்களுக்கு வந்து ஆமா. எடுத்துட்டு தான் அவங்க கூட திருப்பியும் ஜாயின் அவங்க கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அத நம்ம பிளான் பண்ணுவோம். ம் நீங்க எப்ப கிளாஸ்க்கு ஓகே. ரெடி காவ்யா? நீங்க எப்ப கேட்டுட்டு ஜாயின் பண்ணணும்? கேட்டுட்டு தான் சார் இன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி ஓகே ஸ்ரீகாந்த் நீங்க அவங்ககிட்ட அவங்க கேட்டு சொல்றாங்க. சரி ஓகே. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸ்ரீகாந்த் அவங்ககிட்ட பேசி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ சரி அதுக்கேத்த ஓகே. மாரி ஓகே. பிளான் பண்ணிப்போம் அக்கார்டிங்லி. ஓகேவா? ம் ஓகே. ஓகே ஓகே. ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே. தேங்க் யூ ஸ்ரீகாந்த். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.